அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் தனியார் ஊழியர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதி தனியார் ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சம்பளம் சரியான முறையில் வரல. நாங்கள் இப்போ நாங்கள் 300 வாங்கினோம்னா ஒரு பக்கம் வெளியே போனோம்னா இன்றைக்கி 1500 2 செலவாகுது. ஒன்றும் இதுவும் அவசியம் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுத்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் பென்சிலோ இது மாட்டம் தரீங்களோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்து நல்ல முறையில் வச்சுருந்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்னே. ஒரு விவசாயி தினக்கூலிக்கு போகிறான் பாருங்கள், இவங்களெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு தான் சார் வாக்குறுதி கொடுக்கறத அவங்க செயல்படுத்துறதெல்லாம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கவே ஒரு பொட்டாசோட விலை 60 ரூபா சார். இன்றைக்கி 1800 ரூபா. அதே வாழைக்காய் அன்றைக்கி 60 ரூபாய்க்கு விற்ற வாழைக்காய் இன்றைக்கி 200 கூட விற்கல. அதே மாதிரி தொழிலாளருக்கு அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் ஏறல சார். நாங்கள் தினக்கூலியில் இருந்துட்டு ஒரு கம்பெனியில் நாங்கள் ஒரு வருஷம் வேலை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சம்பள உயர்வு, பிஎஃப், இஎஸ்ஐ வசதிங்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் நாங்கள் வேலை பார்த்ததுக்கப்புறம் அங்கே சம்பளம் ஏற்ற மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த கம்பெனியை விட்டு நின்றுட்டு அடுத்த கம்பெனிக்கு போவோம். திருப்பி இதே இதாக ரொட்டேட்டாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தனியார் கம்பெனியில் நாங்கள் வேலை பார்க்குறோம். நாங்கள் ஒரு இடத்துல போய் லோன் கேட்டால் கூட அந்த கம்பெனிக்காரங்க லோன் தர மாட்டாங்க. இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ பேங்குக்கோ எங்கேயாவது போய் ஒரு லோன் கேட்டாங்கன்னா உடனே லோன் ஏற்படுத்தி தருவாங்க. ஆனால் தனியார் துறையில் வேலை பார்க்குற எங்களை போன்றவர்களுக்கு ஒரு லோன் வாங்குறதுக்கு ஒரு பேங்குக்கு போய் நின்னோம்னா எங்களை போன்றவர்களுக்கு லோன் பண்ணி தர மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது பண்ணி தரதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மக்கள் குரல் பகுதிக்கு குளித்தலை பகுதி மக்கள் அளித்த பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.